தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமகவுக்கு பலாப்பழமா பஞ்சு மிட்டாயா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலாப்பழமா பஞ்சு மிட்டாயா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 35 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டது. 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து. 1989 மற்றும் 91ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி 6% வாக்குகளை பெற்று தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றது. யானை சின்னத்தை நிரந்தரமாக பெற்றது. ஆனால் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற சட்டசபை தேர்தலில் 3% வாக்குகளை பெற்று தேர்தல் அங்கீகாரத்தை இழந்தது. மேலும் யானை சின்னத்தையும் இழந்தது. அதற்கு பின்பு திமுக அதிமுக கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று மாம்பழ சின்னத்தை நிரந்தரமாக வைத்துக் கொண்டது. தற்பொழுது மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல்களில் 8% வாக்குகளை பெறவில்லை. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. தேர்தல் அங்கீகாரத்தை இழந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. தேர்தல் சின்னத்தையும் இழந்தது. நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் தேர்தல் அங்கீகாரத்தை இழந்துவிட்டது. ஆனால் மாம்பழம் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்துள்ளது. தேர்தல் ஆணையம் செவிசாய்க்குமா என்று தெரியவில்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டில் இருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் மாம்பழம் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பலாப்பழம் சின்னத்தை கேட்க முடிவு செய்துள்ளது. பலாப்பழம் அல்லது பஞ்சு மிட்டாய் என்ற 2 சின்னங்கள் உள்ளன, சுயேட்சை சின்னங்கள். ஆகவே பலாப்பழம் அல்லது பஞ்சு மிட்டாய் ஆகிய சின்னங்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளது. மாம்பழம் சின்னம் கேட்டு விண்ணப்பித்துள்ளது. மாம்பழம் சின்னம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. மாம்பழம் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பலாப்பழம் அல்லது பஞ்சு மிட்டாய் ஆகிய சின்னங்களில் போட்டியிட உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலாப்பழமா பஞ்சு மிட்டாயா?